கார்த்திக். நான் இங்கே இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு விஸ்வா. மச்சான் படிச்சிட்டியா? டேய், நம்மலாம் காலேஜ் வர்றதே அதிகம், இதுல படிச்சிட்டியா வேற கேக்குற? அதுனா மச்சான், ஒரு வருஷம் ஃபுல்லா படிப்போம், அது 3 மணி நேரத்துல எழுதணுமா? கரெக்ட் மச்சி. டேய் குர்ரா. டேய் விஸ்வா வாங்கிடா. இங்க குர்ரா. விஸ்வா பிட்டடிப்பா. இந்த டைம்ல ஐயோ இவனுங்களா நேரம் கெட்ட நேரத்துல நிம்மதியாவே இருக்க விட மாட்டானுங்க. ஏய் மச்சி, போ போ. டேய் மச்சி போடா தயவு செஞ்சு. டேய் போடா மச்சி. வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு. ஆமாண்டா, ஊருக்கு போயிருக்காங்க. தான் வந்துட்டீங்களே, எங்க இருந்தா வரானுங்க. டேய் மச்சி, என்ன விட்டு பாக்குறியா? கம்முனுறா கம்முனுறா. விஸ்வா இந்தடா பேப்பர் படிச்சுட்டுறா. மச்சி டி ஓட்டாதடா, இருடா பொறுமையா பாப்போம். டேய் நல்லா காட்டுங்கடா, எனக்கு தெரிய மாட்டேங்குது. டேய் சத்தம் போடாத பாருங்கடா. இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க உள்ள? மச்சி சான்ஸே இல்லடா. டேய் விஸ்வா எங்கடா? டேய் விஸ்வாவோட முக்கியம், படத்தை பாடுறா. டேய் அவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான்டா, நல்லவன்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் ஒர்க் ரொம்ப ஹெவியா இருக்கு சார், ரொம்ப டைட் பொசிஷனா இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம ரிசோர்ஸ் எடுக்க போகிறோம். இட் வில் பி ஆல் ரைட், நோ நீட் டு வரி அபவுட் இட். ரிசோர்ஸ் எடுக்க போறீங்களா சார்? நம்ம டீம்ல பொண்ணுங்களே இல்லை, இந்த டைம் கொஞ்சம் பொண்ணுங்களை எடுங்க சார். தம்பி இது ஆஃபீஸ், நான் உன் டிஎல். அதுக்கு இல்லை சார், நம்ம கூட பொண்ணுங்க ஒர்க் பண்ணாதான் நமக்கே ஒர்க் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுக்கு தான் சார் சொன்னேன். இருக்கும், கிளம்பு. என்ன சொன்னாலும் எடுக்க மாட்டாரு. ஒருவேளை அப்படி இருந்தா வேலை செய்வானுங்களோ? டுடே வி ஹேவ் a நியூ ஜாயினி ஷாலினின்னு. எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் அவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே பை. மச்சி மச்சி இங்க வர்றா. I'm Shalini, new joinee. நீங்க தானே அது? I am கார்த்திக். ஹாய் Hi. ஹாய். Hi. ஐ எம் அஜய். Hi, I'm Shalini, new joinee. ஓகே ஓகே. ஷாலினி காலேஜ் எங்க முடிச்சீங்க? SRM college. ஓ எஸ் நான் மச்சி நேத்து உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையாம ஏரியா ஃபுல்லா பேசிக்கிட்டாங்க. ஓ உங்களுக்கு கல்யாணம் ஒரே ஆயிடுச்சா? ஒரு தடவைங்க. எனக்கு இன்னும் ஆகலைங்க. உனக்கெல்லாம் ஆவே ஆகாது, உட்காரு. ஓகே, நீங்க எல்லாம் நல்லா ஜாலியா பேசுறீங்க, ஆனா அவங்க மட்டும் ஏன் மிங்கிள் ஆக மாட்டேன்றாங்க? ஓ விஸ்வாவா? அவன் எப்பயுமே அப்படிதாங்க, ரொம்ப நல்லவன், பேச மாட்டான். மச்சி டிஎல் மெயில் பத்தியா? என்னவா? நம்ம பண்ண ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சான். சக்சஸா? நம்ம பண்ண ப்ராஜெக்ட்லாம் சக்சஸ் ஆகுது.
டேய் இன்னைக்கு சரக்கு பார்ட்டி தான். சரக்கா? மச்சி சரக்கா? சரக்குனா வந்துருவியே. மச்சி விர்ரா சீஸ் காலி. ஏன் ஐயோ என்னாச்சு? என்னடா விஸ்வா சரக்கு அடிக்க மாட்டானே மச்சான். அவன் தான் ரொம்ப நல்லவனாச்சு மச்சான். சரக்குலாம் அவன் எப்ப வச்சிருக்கான்? இடி விடு மச்சி. இது நல்லா இருக்கே. அந்த மட்டும் என்ன மச்சி பண்ண போறான்? விட்றா. யார் வந்தாலும் வரலினாலும் இன்னைக்கு நம்ம 3 பேரும் சரக்கு பார்ட்டிக்கு போறோம். சரக்கு அடிக்கலாம்னு இருந்தேன். அதுவும் போச்சா? லேட் ஆயிடுச்சு. கேப் வேற போயிட்டு இருக்கோம். செக்யூரிட்டி கேப் கிளம்பிருச்சா? மேடம் -1ல வண்டி நிக்குது மேடம். விஸ்வா சார் சொன்னாரு உங்களுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு மேடம் வண்டி. ஓகே தேங்க்யூ. முச்சிடலாம் பண்ணிடலாம் மச்சி. ஏய் ஷாலினி நில்லு. விஸ்வா பிளேஸ்ல இருந்து என்ன எடுத்துட்டு போற? என்ன மறைக்கிற? என்ன கிரீட்டிங் கார்டு மாதிரி தெரியுது? காட்டு ஒண்ணும் இல்ல. காட்டு. விஸ்வாவா? ஆமா கார்த்திக். சரி அந்த பக்கம் வா நான் சொல்றேன். ஷாலினியோட என்னடா பேசிட்டு இருந்தா? அந்த கொடுமையா மச்சான் கேக்குற? சரியான லூசு மச்சி அது. உன்ன போய் லவ் பண்றேன்னு சொல்லுது. டேய் அதுக்கு நீ என்னடா சொன்ன? மச்சி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சி? நீ ரொம்ப நல்லவன், உனக்கு லவ்லாம் பிடிக்காது, உங்க அம்மா பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அமிச்சிட்ட மச்சி. உண்மைதானே? யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று மச்சி ஊருக்கு போறியா? ஊரை விட்டே போறான்டா. என்ன மச்சி என்னாச்சு? என்னாச்சா? நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க விடாம பண்ணிட்டியாடா. என்ன மச்சி பண்ண? நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன். இப்ப எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் ஸ்கூல்லே உஷார் பண்றான். எனக்குன்னு சொல்லிட்டு அதுவா ஆபீஸ்ல மாட்டிச்சு. அதுலயும் மண்ணெல்லி போட்டியாடா பாவி. மச்சி மச்சி போகாத மச்சி. மச்சி டேய் டேய் மச்சி எங்கடா போற? நான் ரூம் விட்டு போறேன்டா. டேய் 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 விஸ்வா. டேய் மண்டையா பக்கெட்டுல தலைய விட்டு என்னடா பண்ற? அழுகுற மச்சான். அதுக்கேண்டா பக்கெட்டுல தலைய விட்டுருக்க? அன்னிக்குள்ள அழுதாதான் வெளியே தெரியாது மச்சான். ஒரு நண்பர் ரூமை விட்டு போயிட்டான்னு இவ்ளோ ஃபீல் பண்றியா நீ? அது இல்ல மச்சி, ஷாலினி விஸ்வாக்கு உஷாராகிற மாதிரி இருந்தது. உள்ள பூந்து கழிச்சு விட்டேன். ஆனா இப்ப ரூம் விட்டே போறான் மச்சி. அவனுக்கு ஒரு வேளை உஷாராயிடுச்சுன்னா அதை ஃபீல் பண்ணி தான் மச்சி அழுகுறேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். நம்ம நிறைய பசங்களை கண்டுக்கவே மாட்டாளுங்க. என்னது நம்மள மாதிரி பசங்களா? ஆமா மச்சி, ஷாலினிய நானும் ட்ரை பண்ணேன். அப்போவா ஒன்னா சேர்ந்து அழுவலாம். சொல்லு ஜெயன், எப்படி இருக்க? டேய் என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு? என்னால் எனக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படையாக பண்ண முடியலடா. மற்றவங்க என்ன நல்லவான்னு சொல்லும்போது என்னோட லைஃப் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரி இருக்குடா. என் லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணுறானுவான்னு தோணுதுடா. டேய் தப்பு மற்றவங்க மேலே இல்லை, உன்கிட்ட தான் இருக்குது. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினச்சா உனக்கு என்னடா கவலை? இது உன்னோட லைஃப். ஒரு முறை தான் வாழ போகிற. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போ. தேங்க்ஸ்டா. ஆமாம், ஜெயன் சொன்னது சரிதான். மற்றவங்களுக்காக நான் ஏன் வாழணும்? இது ஏன் லைஃப். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன். ஹாய் ஷாலினி.